என்னோட சைட்ல இருந்தா எனக்கு ஒருத்தரும் இல்லையே. சரியான சந்தோஷமான எங்க இருந்து வந்திருக்கு. நிறைய பேர் விட்டுட்டாங்க. அதனாலடா யோசிக்கிறேன். நிறைய பேர் விட்டுட்டாங்க. காலத்துக்கும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தங்கச்சிக்கு தங்கச்சி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா அப்படி செய்வீங்க நினைக்கவே இல்லை. தங்கச்சி இப்படி செய்வேன். வணக்கம். வணக்கம். நாங்க எம்ஆர் சர்ப்ரைஸ் கிப்ல இருந்து வரோம். பிள்ளைங்க பேர் என்ன? ரஜியம்மா சொல்லுங்க, என்ன பேர் சொல்லுங்க. அகஸ்தியா. அகஸ்தியா. சரி, பிள்ளைங்க எத்தனையாவது பிறந்த நாள் இன்னைக்கு? 5வது. சரி, பிள்ளைங்க 5வது பர்த்டேக்காக சர்ப்ரைஸா ஒரு சில கிஃப்ட் வந்திருக்குது. யார் அனுப்பியிருப்பாங்க? எங்க இருந்து வந்திருக்கு? உள்நாட்டுல இருந்தும் வந்திருக்கலாம், வெளிநாடுல இருந்து கூட வந்திருக்கலாம். யார் அனுப்பியிருப்பாங்க? அம்மா யார் உங்களுக்கு கிஃப்ட் தந்திருக்கீங்க? யாருக்கு ஏதோ தந்திருக்கீங்க? பிள்ளைக்காக நிறைய கதை வந்திருக்குது. செலிப்ரேட் பண்றதுக்காக உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாம் வந்திருக்குது. சரி, அம்மா சொல்லுங்க, பிள்ளைக்காக இந்த கிஃப்டை யார் அனுப்பியிருப்பாங்க? உள்நாட்டுல இருந்தும் வந்திருக்கலாம், வெளிநாட்டுல இருந்தும் வந்திருக்கலாம். யார் அனுப்பியிருப்பாங்க? ஃபர்ஸ்ட் ஏன் சொல்லல? யாருமே இல்லையா? ஆனா உங்களுக்கு தெரிஞ்சாக்கள், அறிமுகமானாக்கள், பழகுறாக்கள் நிறைய பேர் இருப்பாங்களே. ஒருத்தர் இல்லைன்னு சொல்லல. அது சான்ஸ் இல்லையா? அப்ப இங்க இருக்கிற ஆக்கள் எல்லாரும் கோவிக்க போறாங்க. சரி, ரொம்பவே யோசிக்க வலிக்கிட்டீங்க. யார் அனுப்பியிருப்பாங்கன்னு முகத்திலேயே தெரியுது. ஃபர்ஸ்ட்டுக்கு பிள்ளைக்காக வந்துட்டு கிஃப்ட் ஒன்னுட்டா பாப்போம். சரி, பிள்ளைக்காக ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட் வந்திருக்குது. சரி, பிள்ளைக்காக எல்லா பழங்களையும் வந்து அனுப்பி இருக்கிறாங்க. சொல்லுங்க, யார் அனுப்பியிருப்பாங்க? அப்பா சொல்லுங்க, இந்த கிஃப்ட் எல்லாம் பிள்ளைக்காக யார் அனுப்பியிருப்பாங்க? இங்க இருந்தா சில வெளிநாட்டுல இருந்து வந்துருந்தா யாரா இருக்கும்? வெளிநாடுண்டா ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவில யார் இருக்காங்க? இவங்க சித்தி. சித்தியா? வேற யாரெல்லாம் அனுப்பியிருப்பாங்க? சித்தியும் அவரோட அம்மா. அம்மாவா? வேற யாரா இருக்கலாம்? சரி, அப்ப இந்த கிஃப்ட் வந்து பிரான்ஸ்ல இருந்து வந்திருந்தா யார் அனுப்பியிருப்பாங்க? ஆனா இந்த கிஃப்ட் சிலவுல பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். அப்படியா? சரி, இப்ப பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் வந்திருக்கு. நம்மளா சின்னாக்களுக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடு ஐட்டம் வந்திருக்கு. என்னன்னு சொல்லி பார்ப்போம். பிள்ளைக்கா கேப்சி வந்திருக்குது. கேப்சி பிடிக்குமா? அப்பா சொல்லுங்க, இந்த கிஃப்ட் யார் அனுப்பியிருப்பாங்க? உங்களோட சைட்ல இருந்தா வந்திருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். சோ உங்களோட சைட்ல இருந்து யார் அனுப்பியிருப்பாங்க? என்னோட சைட்ல இருந்தா எனக்கு ஒருத்தரும் இல்லையே. ஆனா உங்களை நேசிக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட இருந்து வந்திருக்குது. உங்களோட லைஃப்ல தான் விடுபட்டு போட்டேன்னு சொல்லி ஒரு கவலையோட ஏக்கத்தோட அனுப்பியிருக்கிறாங்களே. நிறைய பேர் விட்டுட்டாங்க. யோசிக்கிறேன், நிறைய பேர் அப்படி அதுல இருந்து ஒரு ஆள்கிட்ட இருந்தா வந்திருக்கு. அப்ப அந்த லிஸ்ட்ல நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா யார் அனுப்பியிருக்க கூடுமான்னு சொல்லி. இங்க இருந்தா ஒரு இங்க இருந்து உங்களோட லைஃப்ல இருந்து விடுபட்டு போன ஒரு ஆள்கிட்ட இருந்தா வந்திருக்குது. உங்களோட இணைஞ்சு வாழையெல்லாம் போயிட்டு ஒரு கவலையோட அனுப்பி இருக்கலாம்னு நாங்க நினைக்கிறோம். அது இனிமே கவலைப்பட்டு தெரியல. சரி, பிள்ளைக்காக வந்திருக்கிற பர்த்டே கேக்கையும் பார்ப்போம். ஸ்பெஷலா சாக்லேட் கேக் ஒன்று வந்திருக்குது. சரி, அம்மா சொல்லுங்க, யாரெல்லாம் அனுப்பி இருப்பாங்க? பிள்ளைக்காக பார்த்து பார்த்து அனுப்பி இருக்கிறாங்க எல்லாம். என்ன சரி, உங்களுக்காக ஒரு குழு ஒன்று தரோம். இந்த கிஃப்ட் வந்து வெளிநாட்டுல இருந்து வந்திருக்குது. யார் அனுப்பி இருப்பாங்க? மாமாவா? சுவிஸ்லயா? வேற ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து வந்திருந்தா யார் அனுப்பி இருப்பாங்க? சுவிஸை தாண்டியா? சுவிஸை தவிர வேற ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து வந்திருந்தா அவளோட சைட்டா? ரெண்டு பேர்ட்ட சைட்லயும் இருக்கலாம். நான் நினைக்கிறேன் ஒன்று அவரோட சுவிஸ்ல இருக்கிறவோட மாமா. இல்லைன்னா அவரோட சித்தி ஸ்ரீலங்கால இருந்து. ஆனா நீங்க உங்களோட சைட்ல ஒரு தரையும் சொல்லி இல்லையா? உங்களோட சைட்காரர் எல்லாம் கோவிக்க போறாங்களே. அனுப்ப மாட்டாங்களா? சரி, இந்த கிஃப்ட் யார்கிட்ட இருந்து வந்தேன்னு சொல்லி பாப்போமா? இந்த கிஃப்ட் வந்து பிள்ளைங்க சித்தி, தாத்தா, அம்மம்மாட்ட இருந்து வந்திருக்குது. ஸ்ரீலங்காவில இருந்து அனுப்பி இருக்கிறாங்க. உங்களை குழப்புறதுக்காக நாங்க விட்டு பார்த்தோம் யாரையெல்லாம் சொல்றீங்கன்னு சொல்லி. எதிர்பார்த்தீங்களா இப்படி ஒரு சர்ப்ரைஸ் அவங்ககிட்ட இருந்து வருமானு சொல்லி?
நீங்க கவலைப்படுறக்கா இல்ல, சந்தோஷப்படணும். பிள்ளையோட இந்த பிறந்த நாளை சிறந்த முறையில கொண்டாடணும் தான் அனுப்பி இருக்கிறாங்க. கடல் கடந்து இருந்தாலும் தங்களுடைய பாசம் வந்து விட்டு போவான்னு சொல்லி இந்த இடத்துல தங்களுக்கு பதிலா எங்களை அனுப்பி இருக்கிறாங்க. எனக்கு சந்தோஷமா சரியான சந்தோஷமான பிள்ளையானது எனக்கு பிடிச்சதற்கு சரி, நீங்க கவலைப்படக்கூடாது. இந்த நல்ல நாள்ல நீங்க சிறந்த முறையில இந்த பிறந்த நாளை பிள்ளையோட கொண்டாடணும். இந்த பிறந்த நாள்ல இந்த சர்ப்ரைஸா கிஃப்ட் அனுப்பினதுக்காக உங்கள்ட தங்கச்சிக்கும் அம்மா அப்பாவுக்குமே என்ன சொல்ல போறீங்க? காலத்துக்கும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தங்கச்சிக்கு தங்கச்சி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, உங்களை பார்க்க எங்களுக்கும் கவலையா இருக்குது. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க. உங்களோட தங்கச்சியோடையும் உங்களோட அப்பா அம்மாவோட இருக்கிற பாசம் வந்து இப்படியே நீடிச்சு நிலைக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்துறோம். அதே நேரத்துல உங்களுக்கு உங்களோட பிள்ளைன்ற பிறந்த நாளுக்கு உங்களுடைய தங்கச்சி, தாத்தா, அம்மம்மா சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் நாங்களும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.